நெட்டன்யாஹூ அவசரமாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றாரா? நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் கலைக்கப்பட போகின்றதா? காசாவில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை அடித்து நொறுக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் 5 சிப்பாய்களை பணய கைதிகளாக பிடிப்பதற்கு எடுத்த முயற்சிகளும், ஈரானுக்குள்ளே பதிவாகி இருக்கக்கூடிய 3 வெடிப்புகளும், விமான போக்குவரத்துக்களை முழுமையாக நிறுத்திய துருக்கியும், ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான மிரட்டல்களும், காசாவின் யுத்த நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக நெட்டன்யாஹுவினுடைய திட்டங்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும், துரோகி அப்பாஸினுடைய அறிவிப்பும், வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய கள நிலவரங்களும், காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலும். இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன கொம் செயற்கைக்கோளான DROR-1 என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவியுள்ளது. எலன் மஸ்கினுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு ஒன்றிணைந்து இந்த செயற்கைக்கோளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் தளத்திலிருந்து குறித்த செயற்கைக்கோளானது விண்ணுக்கு ஏவப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த செயற்கைக்கோளானது விண்வெளியிலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது பொதுமக்களுடைய தொலைத்தொடர்பு வலையமைப்புகளையும் இராணுவ வலையமைப்புகளையும் முழுமையாக கண்காணிப்பதற்காகவும், இந்த கண்காணிப்பின் மூலமாக உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. $200 மில்லியன் பெறுமதி அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளின் மூலமாக இன்னும் 15 வருடங்களுக்கு குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடந்த மாதம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனமானது காசாவின் முற்றுகையினை உடைப்பதற்காக மால்டீன் என்கின்ற கப்பலை களமிறக்கியிருந்தது. காசாவின் கரையோர முற்றுகையை உடைத்து குறித்த கப்பலிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனமானது குறித்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனத்தின் குறித்த மால்டீன் கப்பலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டது. இப்படியான நிலைமையில் தற்போது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனம் இன்னும் ஒரு கப்பலையும் காசாவை நோக்கி களமிறக்கியுள்ளது. இன்றைய தினம் சிசிலியில் இருந்து உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹெண்டலா என்கின்ற கப்பலையே தற்போது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனம் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறக்கியுள்ளது. மேலும் குறித்த ஹெண்டலா கப்பலில் 15 சமூக செயற்பாட்டாளர்களோடு பிரான்ஸ் நாட்டினுடைய இடதுசாரி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்மா ஃபெரேரோ அவர்களும் கேப்ரியெல்லா கத்தாலா அவர்களும் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக இன்றைய தினம் இவர்கள் மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக பயணத்தை ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே காசாவின் கடற்கரை பிரதேசத்தினை அடைவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமைகள் தொடர்பாக சில வாரங்களாக நான் செய்திகளை பதிவிட்டிருக்கவில்லை. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் ஒப்பீட்டளவில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்கள் குறைவடைந்துள்ளன. வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசமான செனின், துல்கராம், டூபாஸ், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக முற்றுகையிட்டு பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றியிருப்பதன் காரணத்தினால் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களும் குறைவடைந்துள்ளன. குறித்த பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வெளியேறிவிட்டார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக துரோகி அப்பாஸினுடைய PA படைகளும் உச்ச அளவில் செயற்பட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தேவையான எல்லாவிதமான உளவு தகவல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான தகவல்களையும் துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய வெடிகுண்டு தாக்குதல்களையும் துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றார்கள். இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த 164 தாக்குதல்களை துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த இந்த 164 தாக்குதல்களையும் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல வெடிகுண்டுகளையும் துரோகி அப்பாஸினுடைய PA படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களுக்குள் வருகை தருவதற்கு முன்பு துரோகி அப்பாஸின் PA படைகள் களமிறங்கி இந்த வெடிகுண்டுகளை முழுமையாக நீக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளது. எனவே இவ்வாறு துரோகி அப்பாஸின் PA படைகளுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதன் காரணத்தினாலேயே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களுடைய எண்ணிக்கைகளும் ஒப்பீட்டளவில் குறைவடைந்துள்ளன.
இப்படியான நிலைமையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளும் பிஐஜே அமைப்பினுடைய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். துரோகி அப்பாஸினுடைய PA படைகளை எதிர்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை எதிர்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை தற்போது ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஹமாஸும் பிஐஜே அமைப்பினரும் ஒன்றிணைந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள் 10,000க்கும் அதிகமான உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜெருசலம் பிரதேசத்திற்கு அருகாமையிலும் அல்-அக்ஸா மசூதிக்கு அருகாமையிலுமேயே 10,000க்கும் அதிகமான உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அல்-அக்ஸா மசூதிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அல்லது அல்-அக்ஸா மசூதியையும் சுற்று வட்டாரத்தையும் முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வேலை திட்டங்களையும் தாக்குதல்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவே ஹமாஸும் பிஐஜே அமைப்பினரும் இந்த 10,000க்கும் அதிகமான உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளை தயார்படுத்தி வைத்துள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு யஹ்யா சின்வருடைய தலைமைக்கு கீழாலேயே இந்த விசேட படைப்பிரிவானது தயார்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த 10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை ஹமாஸும் பிஐஜே அமைப்பினரும் இன்னும் ஆக்டிவேட் செய்யவில்லை. இந்த உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இன்னும் களமிறக்குவதற்கான உத்தரவையும் அவர்கள் பிறப்பிக்கவில்லை. இப்படியான நிலைமையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளையும் தலைமைகளையும் பயன்படுத்தியே மேலதிகமாக 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை ஒன்று திரட்டுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினதும் PA படைகளதும் தாக்குதல்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில் இவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவுமே இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து துரோகி அப்பாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஹமாஸ் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தன்னுடைய அனைத்து ஆயுதங்களையும் பலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். குறிப்பாக காசாவிலே ஹமாஸ் அனைத்து ஆயுதங்களையும் பலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்தால் மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுடைய உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த முடியும். தற்போது காசாவிலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களின் பட்டினியானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இப்படியான சூழ்நிலையிலிருந்து பலஸ்தீனிய மக்களை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால், காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய உயிரிழப்புகளை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய மக்களுக்கான உணவை முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், ஹமாஸ் அவசரமாக ஆயுதங்களை பலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஒப்படைத்துவிட்டு எங்களோடு ஒன்றிணைந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என துரோகி அப்பாஸ் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களுக்கும் துரோகி அப்பாஸுக்கும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. காசாவிலே நடைபெறுகின்ற அனைத்து விதமான இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் துரோகி அப்பாஸும் ஒரு மிக முக்கியமான பங்குதாரராகவே காணப்படுகின்றார். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது வருடத்திலேயே காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஒரு கூட்டு அரசாங்கத்தினை அமைக்க வேண்டும் என ஹமாஸினுடைய தலைமைகள் ரஷ்யாவிலும் சீனாவிலும் பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட பலஸ்தீனிய மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் ஹமாஸோடு ஒன்றிணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கு அடிமை துரோகி அப்பாஸ் சம்மதத்தை வழங்கவில்லை. நெட்டன்யாகுவை போன்று தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக துரோகி அப்பாஸ் பலஸ்தீனிய மக்களின் நலன்களுக்கான எந்தவிதமான சேவைகளையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் துரோகி அப்பாஸினுடைய ஃபதா அமைப்பும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவுமே தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்துள்ளது. தற்போதும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபதா அமைப்புமே மூல காரணமாக இருக்கின்றன. யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்கும் இன்னும் ஏனைய கொள்ளை ஆயுத கும்பல்களுக்கும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபதா அமைப்புமே முழுமையான நிதி உதவிகளையும் வழங்குகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பலஸ்தீனிய அதிகார சபையானது இந்த கொள்ளை கும்பல்களுக்கு தேவையான சம்பளத்தையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய போராளிகளை சரணடையுமாறு துரோகி அப்பாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வேடிக்கையான கருத்துக்களாகவே பார்க்கப்படுகின்றன. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையின் மூலமாகவும் ஃபதா அமைப்பின் மூலமாகவும் சம்பளம் வழங்கப்படுகின்ற யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் இன்னும் ஏனைய ஆயுத குழுக்களுக்கும் கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே யாசர் அபு ஷபாபின் கொள்ளை கும்பலை சேர்ந்த நபர்களும் பார்பெக் குடும்பத்தினுடைய ஆயுத குழுவை சேர்ந்த நபர்களும் யாசர் ஹுனேத் குடும்பத்தினுடைய ஆயுத குழுவை சேர்ந்த நபர்களும் ஒரு கட்டிடத்திற்குள்ளே பதுங்கி இருந்துள்ளார்கள். குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்து பலஸ்தீனிய
பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் உணவுப் பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் கொள்ளையடிப்பதற்காகவும் திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்த பலஸ்தீனிய போராளிகள் ஷவாஸ் வெடிகுண்டையும் இன்னும் ஏனைய வெடிகுண்டு பொறிகளையும் பயன்படுத்தி குறித்த கட்டிடத்தினை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்து 20க்கும் அதிகமான இந்த கொள்ளை கும்பல்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து இந்த கொள்ளை கும்பல்களை மீட்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பலஸ்தீனிய போராளிகள் ஃபதா அமைப்போடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் ஆயுத குழுக்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியுள்ளார். இதன்போது காசாவின் யுத்த நிறுத்த முன்மொழிவு தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ரஃபாவினுடைய மொராகச்சு பிரதேசத்திலிருந்து பகுதியளவில் வெளியேறுவது தொடர்பாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது நெட்டன்யாஹுவுக்கு மிக முக்கியமான தேவையாகும். ஏனென்றால் காசாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிடியோன் ஸ்டரியோட் தாக்குதல் திட்டமானது காசாவின் களத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுவதாகவும் இந்த இடைவெளியை பயன்படுத்திய இராணுவ திறன்களை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்றும் இல்லாவிட்டால் இராணுவ இழப்புகள் அதிகரித்து விடும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி எல் ஜமீர் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே தெரிவித்துள்ளார். கிடியோன் ஸ்டரியோட் தாக்குதல்களை தற்போது நிறுத்திவிட்டு இராணுவ திறன்களை முழுமையாக மீட்டெடுத்துவிட்டு பிறகு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதே 60 நாட்களுக்கு பிறகு போரை ஆரம்பிப்பதே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நன்மை பயப்பிக்க கூடியதாக அமைந்திருக்கும் என எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். இதனால் தற்போது நெட்டன்யாஹூ எப்படியாவது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவே முயற்சி செய்து வருகின்றார். இதற்கமைவாக ரஃபாவின் மொராகச்சு பிரதேசத்திலிருந்து பகுதியளவில் வெளியேறுவதற்கான ஒரு திட்டம் ஒன்றையும் நெட்டன்யாஹூ மத்தியஸ்தர்களுக்கு முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் காசாவிலே நாங்கள் போரை ஆரம்பிப்போம் என நெட்டன்யாஹூ வலதுசாரி அமைச்சர்களான பென்கோவிருக்கும் ஸ்மொட்ரிச்சுக்கும் உறுதி அளித்துள்ளார். நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டத்திலே இவை தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் தரவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினால் வெளியிடப்பட்டுள்ளன. அத்தோடு நெட்டன்யாஹூ பகுதியளவில் வெளியேறுவது தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய வரைபடங்களுக்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் குறித்த வரைபடத்தை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக நிராகரித்திருப்பதாகவே பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நான் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை நிராகரிப்பதாக ஹமாஸ் பிரச்சாரம் செய்கின்றது. இந்த பிரச்சாரமானது ஒரு மிகப்பெரிய போலி பிரச்சாரமாகும். நான் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன். ஹமாஸ் தான் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்புகளை வழங்கி வருகின்றார். ஹமாஸ் காசாவில் தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கே விரும்புகின்றார். அதற்கான திட்டங்களையே அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு காசாவிலே ஹமாஸ் தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதன் மூலமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். இதனால் நான் ஒரு பொழுதும் ஹமாஸினுடைய இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதற்கான அனுமதியையும் நான் வழங்கப் போவதில்லை. காசாவிலே ஹமாஸ் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் உங்களுக்கு வேண்டுமா? நான் எங்களுடைய பணைய கைதிகளை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். ஆனால் அதைவிட காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிப்பது என்னுடைய நோக்கமாகும். இதைத்தான் நான் தற்போது செய்து வருகின்றேன். என்னுடைய செயற்பாடுகளை நான் ஒரு பொழுதும் கைவிடப் போவதில்லை என நெட்டன்யாஹூ ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹூவின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைமைகளும் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் நெட்டன்யாஹூவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். காசாவிலே ஹமாஸை அழிக்க முடியாது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஹமாஸை அழிக்க முடியாது என்பது நெட்டன்யாஹூவுக்கும் நன்றாகவே தெரியும். அவர் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமே இவ்வாறான மாயைகளை வெளியிட்டு வருகின்றார். 21 மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இந்த இழப்புகளுக்கு பிறகும் நெட்டன்யாஹூ காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழிக்கப் போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை முட்டாள்கள் வேண்டுமானால் நம்புவார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் இவற்றை நம்பப் போவதில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர்களும் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். மேலும் நெட்டன்யாஹூ முழுமையான ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கி காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த பணைய கைதிகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள்.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே கடந்த 24 மணித்தியாலங்களாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் 55க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் பணைய கைதிகளை கைப்பற்றுவதற்கான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் வடக்கு காசாவின் பெய்ட் ஹனூன் கிழக்கு பிரதேசத்திலே வெடிகுண்டு பொறியொன்றை பயன்படுத்தி ஜீப் வண்டியொன்றை இலக்கு வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலுக்கு பிறகு படுகாயமடைந்த 2 சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் களமிறங்கி ஹனிபல் தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இதனால் படுகாயமடைந்த சிப்பாய்களும் முழுமையாக கொல்லப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த போர் வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த 3 சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 3 சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் குறித்த பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த 3 சிப்பாய்களையும் படுகொலை செய்துள்ளது. அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் கான் யூனிஸின் அபசன் காபிரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடி பொறியை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸ்ஸாம் படையினர் ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல்-குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ஜீப் வண்டியும் 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். 12 நாள் போரின் போது ஈரான் ஜனாதிபதியை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த முயற்சிகள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த சம்பவங்கள் தொடர்பாக ஈரானிய இராணுவத்தினுடைய மூத்த அதிகாரி அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஈரான் ஜனாதிபதி மீதான தாக்குதல்களுக்கும் படுகொலை முயற்சிகளுக்கும் நாங்கள் பதிலளிக்காமல் விடப் போவதில்லை. இதற்கான விலையை ஆக்கிரமிப்பு நிச்சயமாக செலுத்தியாக வேண்டும் என ஈரானினுடைய மூத்த இராணுவ அதிகாரி அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றிரவு அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெட்டன்யாஹூ காசாவிலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதாகவும் வெற்றியை அடையப் போவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இந்த 21 மாத போரில் கிடைத்திருக்கக்கூடிய முடிவு என்னவென்றால் காசாவிலே ஹமாஸுக்கு 2 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் உருவாகியுள்ளார்கள். மேலும் நெட்டன்யாஹூ போர்க்குற்றவாளி என சர்வதேச ரீதியில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கைது செய்வதற்கான பிடியாணையும் வழங்கப்பட்டுள்ளது. 21 மாத போரிலே ஹமாஸ் பல மடங்கு வலுவடைந்துள்ளது. அதே போன்று ஈரானிலே 40 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக நடைபெற்று வரக்கூடிய அமைதியான அணுசக்தி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நெட்டன்யாஹூ அனைத்தையும் செய்தார். ஆனால் இன்று முடிவாக எங்களுடைய இராணுவ தலைமைகளுக்கு கீழாலும் விஞ்ஞானிகளுக்கு கீழாலும் நூற்றுக்கணக்கான தலைமைகளும் விஞ்ஞானிகளும் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிராக எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைவதற்கு தவறியதால் எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் அப்பாவை நோக்கி விரைந்து ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மேலும் தற்போது ஈரான் தொடர்பான அடுத்த கட்ட அணுசக்தி திறன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலும் நெட்டன்யாஹூ முழுமையாக தலையிட்டு வருகின்றார். ஈரானுடன் எவ்வாறு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என நெட்டன்யாஹூ அப்பாவுக்கு நிபந்தனைகளை விதிக்கின்றார். அதே நேரம் ஒரு போர்க்குற்றவாளி சொல்வதை கேட்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை. தற்போது நெட்டன்யாஹூவும் மொசாடும் வெள்ளை மாளிகையில் புகைப்பிடிக்கின்றார்கள். மேலும் எதற்காக இவர்கள் வெள்ளை மாளிகையில் புகைப்பிடிக்கின்றார்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் குறித்த கேள்வியோடு இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு நேற்றிரவும் அமெரிக்காவினுடைய MQ-4C ட்ரோன்கள் பாரசீக வளைகுடாவிலே களமிறக்கப்பட்டு ஈரான் தொடர்பான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே அமெரிக்கா தொடர்ச்சியாக ட்ரோன்களை பாரசீக வளைகுடாவில் களமிறக்கி வருகின்றது. அத்தோடு நேற்று மாலை ஈரானுக்குள்ளே ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதே போன்று இன்று காலையில் இருந்து ஈரானுக்குள்ளே 3 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஈரானினுடைய கோம் பிரதேசத்திலே ஒரு குடியிருப்பு கட்டிடத்திலும் தெஹ்ரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 தொழிற்சாலைகளிலும் இந்த வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்குள் எஞ்சியிருக்கக்கூடிய உளவாளிகள் மூலமாகவும் பயங்கரவாதிகள் மூலமாகவுமே இந்த வெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு துருக்கி அவசரமாக ஈரான், ஈராக் மற்றும் லெபனானுக்கான விமான போக்குவரத்து சேவைகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய அடுத்த கட்ட பதற்ற நிலைமை காரணமாகவே இவ்வாறு துருக்கி விமான போக்குவரத்து சேவைகளை முழுமையாக நிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் நெட்டன்யாஹூவின் அரசு கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெட்டன்யாஹூவின் கூட்டணி கட்சிகளிலே இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களுடைய
2 கட்சிகள் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஹரெடி யூதர்களின் இன்னும் ஒரு கட்சியும் ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த ஹரெடி யூதர்களுடைய கட்சி ராஜினாமா செய்யுமாக இருந்தால் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கூட்டமைப்பை இழந்துவிடும். மேலும் நெட்டன்யாகுவின் அரசாங்கமும் கலைக்கப்பட்டுவிடும். எனவே இவ்வாறு அரசாங்கம் கலைக்கப்படுவதனை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாகு மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நெட்டன்யாகுவின் அரசை கலைப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலையிலேயே நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார். எனவே தற்போதும் குறித்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அரசை பாதுகாப்பதற்காக நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே களத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.